அன்பு தமிழ் மக்களே வணக்கம். மூன்றாவது உலக மகா யுத்தத்தை நீ தொடங்குறாயா இல்ல நான் தொடங்கவா என்று இஸ்ரேல் கேட்ட மாதிரி தான் இருக்கிறது. கத்தாரின் மீது இந்த இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதல் ஒரு உலக மகா யுத்தத்தை தொடங்குவதற்கு ஒரு முயற்சியாக யாரும் பார்க்க வேண்டாம். ஒரு வாயில்லா பூச்சியை போயா அடிக்க வேண்டும் என்று கேட்காதீர்கள். இந்த கொசு தான் இஸ்ரேலை ரொம்ப நாளாக கட்டிச்சு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தது. ஈரானை இஸ்ரேல் தாக்கிய போது ஈரான் விட்ட ஏவுகணையை பார்த்து இதோ மூன்றாவது உலக மகா யுத்தம் தொடங்கிவிட்டது என்றார்கள். ஆனால் மூன்றாவது உலக மகா யுத்தவாதிகள் பீஸ் டீலுக்கு கெஞ்சினார்கள். அந்த உலக மகா யுத்தமும் 12 நாளில் முடிஞ்சு போய்விட்டது. என்னடா இது காசாவுக்கு வந்த சோதனை என்று நாமும் தலையில் அடித்து கொண்டோம். உலக மகா யுத்தம் என்றால் அட்லீஸ்ட் ஒரு 6 மாதமாவது நடக்க வேண்டாமா? இப்படியா 12 நாளில் பொட்டுன்னு முடிப்பது? அதை போய் உலக மகா யுத்தம் என்று சொன்னால் நம்மளை ஏற இறங்க பார்க்குறாயா. காசா யுத்தத்தை கூட ஒரு உள்நாட்டு கலவரம் என்று தான் அழைக்க முடியும். இஸ்ரேல் என்ற நிலப்பரப்பில் நாட்டுக்குள் நடந்த ஒரு கலவரமாகத்தான் அதை பார்க்க வேண்டும். இஸ்ரேலுடன் வீராப்பாக இறங்கும் எந்த நாடும் ஒரு வாரத்தில் சீஸ்ஃபயர் கேட்குறானே, இந்த கொடுமையை எங்கே போய் சொல்ல? இஸ்ரேலை எதிர்த்து நின்று அடிக்கிற தெம்பு திராணி பலம் எவனுக்கும் அங்கே இல்லை. அப்புறம் எப்படி உலக மகா யுத்தம் வரும்? நம்ம ஆசையில் மண்ணை போட்டுட்டீங்களாடா. வீடியோ ஒரு 6 மாதத்துக்கு ஃப்ரீயாக போடலான்னு பார்த்தா எங்கள் ஆசையில் கொகை மண்ணை கொண்டு போட்டுட்டீங்களே. ₹1 10 எலுமிச்சம்பழம் என்று சந்தையில் விற்கிற மாதிரி ஒரு இஸ்ரேலியனுக்கு 20 பாலஸ்தீனர் என்று இங்கு உயிர்ப்பலி வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்பெல்லாம் எலுமிச்சம்பழம் வாங்க ஒன்றுமே வர்றதில்ல. 6 நாள் யுத்தம், யோம் கிப்பூர் யுத்தம், 12 நாள் யுத்தம் எல்லாம் அடி வாங்கின பிறகு தானே ஞாபகத்துக்கே வருது. ஒரு அமெரிக்க நண்பனோட நாட்டில் பூந்து இப்படி அடிச்சிருக்கியேடா, கொஞ்சமும் பயம் இல்லாமல் இப்படி பந்தாடி இருக்கியேடா, அமெரிக்கா உறவு கெட்டு போயிடும் என்று நாமெல்லாம் பயந்த போது நான் இந்த தாக்குதலை பார்த்து ஸ்டன் ஆகவே இல்லை என்று கூலாக சொல்லிட்டு போயிட்டாரு ட்ரம்ப் அண்ணன். ஹமாஸ் தலைவர்கள் இஸ்ரேலுக்கு ஒரு நல்ல டார்கெட்டு தான் என்று கூலாக சொல்லிட்டு போயிட்டாரு. அதை கேட்டு அரபு தேசங்களே அரண்டு போய்விட்டது. உலக நாடுகளின் கிரிட்டிசிசத்தை பார்த்து நாங்கள் துளியும் கவலைப்பட மாட்டோம் என்று இஸ்ரேல் கட்ஸும் சொல்லிவிட்டார். ஹமாஸ் தலைவன் கலீலி அல் ஹையா என்னானான் என்று அரபு தேசங்கள் ரொம்பத்தான் கவலைப்படுகின்றன. ஹாயா வாழ்ந்தவன் இப்படி திடீர்னு காணாமல் போனால் கவலை வரத்தானே செய்யும். இங்கே என்ன வாரிசு அரசியலாக இருக்கிறது? அது இருந்தாலாவது கவலைப்படாமல் இருக்கலாம். அவனுக்கு எத்தனை மனைவி, எத்தனை குழந்தை, எந்த விவரமும் நமக்கு தெரியலையே. பல மனைவிகள் இருந்ததால் அந்த மினிமம் குவாலிஃபிகேஷனை வச்சு அவனை நாங்கள் தலைவன் ஆக்கணும். அவனோட பிள்ளையாண்டான எங்கே போய் தேடுறது? பிணைய கைதிகளை பற்றி எவனுமே கவலைப்பட மாட்டேங்கிறானே. சவுதி மன்னர் கூட ஒன்று சொல்லியிருக்காரு, இஸ்ரேல் இதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் என்று எச்சரித்துள்ளார். பின் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் இஸ்ரேலை ஹமாஸ் தாக்கும்போது நீங்கள் எப்படி கவலைப்படவில்லையோ அப்படி இஸ்ரேலும் கவலைப்படாமல் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. போதுமா? உங்களுக்குள்ள அதே நியாயம்தான் எங்களுக்கும். தானிக்கு தீனி சரியாகி போயிந்தி அர்த்தம் ஆயிருந்தா? உங்கள் அரபிகள் ஒற்றுமையை காட்ட ஆளுக்கு ஒரு 100 200 ரூபாயை போட்டு ஒரு ஜாயிண்ட்டு யுத்தத்தை ஆரம்பிக்க வேண்டியது தானே. ஏன் இந்த தயக்கம்? இன்னும் ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? யோசிக்காமத்தானே அக்டோபர் 7 தாக்குதல் நடத்தப்பட்டது. இஸ்ரேலியன் செத்தபோது கைதட்டி ரசித்தவர்கள் தானே நீங்கள். அரபிகள் சாவதை நாங்களும் ஆவலோடு பார்க்க காத்து கொண்டு இருக்கிறோம். தொடங்குங்கள் சீக்கிரம் என்று இஸ்ரேல் சொன்னாதான் கேட்பீங்களா? உங்களுக்குன்னு ஒரு சுய புத்தி இல்லையா? ஹமாஸ் தலைவர்கள் இந்த தாக்குதலால் சாகவில்லை என்று சொல்கிறீர்களே, அப்போ சாகாத தலைவர்களை வரிசையாக நிற்க வச்சு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்து இணையதளத்தில் போட்டு இஸ்ரேலின் முகத்தில் ஒரு கறி பூச வேண்டியதானேய்யா. மண்டையில் மாவு கட்டு போட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் பார்த்து திருப்தி அடைஞ்சிக்கிறோம். இந்த இஸ்ரேலின் காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலை அரபு தேசங்கள் கண்மூடித்தனமாக கண்டிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே, எப்படி? ஹமாஸ் காட்டுமிராண்டித்தனமாக தாக்கிய போது உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து கண்டித்ததே, அது மாதிரியா? அரபு நாடுகள் கண்டிக்க வேண்டும் என்று பொய் செய்தி போடும் சேனல் அல் ஜசீரா டிவி ஓனர் அல்தானி அவர் தெரிவித்துள்ளார். இப்படி
காசாவில் இவர் போட்ட பட்டினிச்சாவு செய்திக்கு ஏமாந்து காசை அள்ளி பிச்சையாக போட்டவர்கள் இந்த ஐரோப்பிய நாடுகளில் உள்ளவர்கள். அதே போல இதற்கும் கொடுப்பார்கள் என்று கல்லா கட்ட பார்க்கிறார் இந்த டிவி சேனல் ஓனர். 5 பேர் தான் இறந்து போனதாக சொல்லும் அல் ஜசீரா டிவி அந்த 5 பேரின் புகைப்படத்தையும் பெயரையும் வெளியிட வேண்டும். செய்தி நிறுவனம் என்பது செய்திகளை மறைக்கக்கூடாது. சாகாத தலைவர்கள் யார் யார் என்ற விவரத்தையும் வெளியிட வேண்டும். இஸ்ரேலின் ஹிட்லிஸ்டில் இருந்து பேரை நீக்கணும் இல்லையா? அதுக்கு தான் கேட்குறேன். கேழ்வரகுல நெய் வடிவதை பார்க்க நிறைய ஐரோப்பிய தேசங்கள் தயாராக இருக்காங்க. செய்வீர்களா நீங்கள்? வந்தான் கண்டான் வென்றான் என்று இஸ்ரேலுக்கு தான் இந்த தாக்குதல் பெருமை போய் சேர வேண்டும். இந்த தாக்குதலை கத்தார் லேசில் எடுத்துக்கொள்ளாது. அப்படின்னா கத்தார் வளர்ந்த நாடுகள் பட்டியலில் 1ஆம் இடத்துக்கு வரும்போது திருப்பி தாக்குவீங்களா? திருப்பி இஸ்ரேலை தாக்குவீங்களா? எப்பவும் இந்த அரபு தேசங்கள் மேலே தாக்குதல் நடத்துவது இஸ்ரேலுக்கு வாடிக்கையாகிவிட்டது. கட்டத்துறைக்கு கட்டம் தெரியல, நம்ம கிட்ட விளையாடுறதே ஒரு வேலையாக போச்சு அவனுக்கு. டெரர் லீடர்ஸ் won't be able to enjoy immunity anywhere in the world என்று நேத்தன்யாகு சொன்னதன் அர்த்தம் அரபிகளுக்கு புரிந்ததோ இல்லையோ அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் துருக்கி ஈரானுக்கு நன்றாக புரிந்திருக்கும். டொனால்டு ட்ரம்ப் மாதிரி ஐ எம் நாட் த்ரில்டு வித் த சிச்சுவேஷன் என்று யாராலும் இப்போ அவர்களால் சொல்ல முடியவில்லை. தாக்குதலில் இறந்து போனவர்களை எப்போ அடக்கம் பண்ணுவதாக உத்தேசம்? மாலை மலர் வளையம் எல்லாம் வாங்கிட்டு வந்து பெருந்தலைகள் மரியாதை பண்ணணும் இல்லையா? அந்த சமயத்தில் ஒரு சான்ஸ் கிடைக்கதான்னு பார்க்கணும் இல்லையா? கத்தார் தாக்கப்பட போவதை முன்கூட்டியே அமெரிக்கா சொன்னதாக சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இஸ்ரேல் இனி கத்தாரை தாக்காது என்ற உறுதிமொழியை இஸ்ரேல் கத்தார் மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்பத்தான் டைனிங் டேபிளுக்கு அடியில் இருக்கும் அவர்கள் டேபிளுக்கு வந்து சாப்பிட வருவார்கள். கத்தாரின் நண்பன் என்று வெறும் வார்த்தைகளால் சொன்னால் போதாது. அது தவறும் பட்சத்தில் 3வது உலக மகா யுத்தம் தொடங்குவதை எந்த கொம்பனாலும் வந்து தடுக்க முடியாது. தருதா? ஹமாஸ் முன்னேற்ற கழக தலைமைச் செயலக கட்டடத்தை தாக்கி தவிடுபொடி ஆக்கி போட்டுவிட்டு சென்றிருக்கும் இஸ்ரேலை அழிக்க அடலேறுகள் பொங்கி வருவதை யாராலும் தடுக்க முடியாது. முகமது அப்துல் ரஹ்மான் அல்தானிக்கு எப்போ கலரும் என்று தெரியாது. கலரும் போது 3வது உலக மகா யுத்தம் வெடித்தாலும் வெடிக்கலாம். சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லையா? அதான் சொல்லிவிட்டேன். கேட்பதும் கேட்காததும் உங்கள் இஷ்டம். ஹமாஸ் தலைவர்களை போட்டு தள்ளிய செய்தி அறிந்து காசா மக்கள் உள்ளூர சந்தோஷத்துடன் காசா சிட்டியை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். காசாவில் ஒளிந்து கொண்டிருக்கும் காசா ஹமாஸுகள் வெளியே வந்தால் என்னென்ன செய்வார்களோ, என்னென்ன அநியாயங்கள் செய்வார்களோ என்று பயந்து அவர்களாக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். ஹமாஸை ஆதரித்த காசா மக்கள் அதற்கான விலையைத்தான் இப்போது கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். 365 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவே உள்ள இந்த காசா ஸ்ட்ரிப்பில் பிறந்தவர்களின் துயரம் வெளியே சொல்ல முடியாது. அவர்களின் இந்த ஹமாஸை ஆதரிக்கும் மன உறுதியை நாம் பாராட்ட வேண்டும். அவர்களின் ஒரு தலைமுறை கல்வி அறிவு இல்லாமல் ஆகப் போகிறது. மதரசா கல்வி முறை அவர்களை வாழ வைக்கப் போவதில்லை. அங்கு மறுபடியும் படித்தால் ஹமாஸ் நடத்துகிற கசாப்பு கடைக்குத்தான் வேலைக்கு போக வேண்டியது வரும். அதனால் எந்த முன்னேற்றமும் அவர்களுக்கும் அவர்களுடைய தேசத்துக்கும் ஏற்பட போவதில்லை. உங்களுக்கு தான் தேசமே இல்லையே. பொறுத்திருங்கள், நான் மீண்டும் வருவேன். நான் வட இந்தியா டூர் போவதால் ஒரு 10 நாளைக்கு எனது வீடியோக்கள் வரும், ஆனால் வராது. ஜெய் ஹிந்த்.